வணக்கம் மக்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இனிய நாள்ல சரி எப்படி நம்ம லைவ் இல்லாம இருக்கலாம்? இது லைவ் இல்ல ரெக்கார்டட் தான். ஓகேவா? உங்களுக்கு ஃப்ரீயான டைம்ல உங்களுடைய இந்த லைவ் அப்படின்றத நீங்க செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் 20 மினிட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் வெரடாரை சார்பாகவும் என் சார்பாகவும் சொல்லிக்கிறேன். ஸோ தெரியும் இந்த டைம்ல இந்த 12 மணி டைம்ல நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்குற டைம். மேம் இந்த டைம்ல லைவா மேம் அப்படின்னா ஃப்ரீயா இருக்கிற டைம்ல ஜஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும் பாத்துக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய லைவ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வாட்ச் பண்றீங்க அப்படின்னா நம்மளுடைய வெராடா ரேஸ் டிஎன்பிசி சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க கொடுக்குற ஒவ்வொரு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே டெஸ்ட் ஷெட்யூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். பிடிஎஃப் எல்லாமே நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஒன்ஸ் அகைன் விஷ் ஹாப்பி தீபாவளி. சேஃபா செக்யூரா கொண்டாடுங்க. சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஸ்லிப்பர் போட்டுக்க சொல்லுங்க. ஸ்லிப்பர் போடாமலாம் கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிக்க வேணாம். பக்கத்துல எப்பவுமே டப்ல ஒரு தண்ணி வாளியில தண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அததான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த வெடிச்ச வெடி வெடிக்காத வெடி அதெல்லாம் போய் செக்லாம் நம்ம பண்ண வேணாம். நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல, வெடிச்சதுன்னா வெடிக்கதே வெடிக்காட்டி விட்டுருங்க. ஓகேவா? சேஃப் அண்ட் செக்யூரா இந்த தீபாவளியை கொண்டாடுங்க. ஹாப்பியா இருங்க. தீபாவளி முடிச்சுட்டு இந்த வீடியோவை மறக்காம இதை பாத்துருங்க. ஓகேவா? ரொம்ப வளவலா கொலகொலாம் இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் தான். முடிச்சுட்டு நானும் கிளம்புறேன். நீங்களும் போய் உங்களுடைய சாயங்காலம் வெடி எல்லாத்தையுமே நீங்க வெடிக்கலாம். ஓகே. அதே மாதிரி நம்மளுடைய மெயின்ஸ்க்கான கிளாஸஸ் எல்லாமே அக்டோபர் 15 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல. மொத்தம் இதுல உங்களுக்கு 49 கிளாஸஸ் இருக்க போது. டெஸ்ட் அப்படின்றது நீங்க எவ்வளவு எடுக்க போறீங்கன்னு பார்த்தோம்னா 65+ டெஸ்ட் எடுக்க போறீங்க. அதே மாதிரி புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல மட்டும்தான் இப்ப மெயின்ஸ்க்கான கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. பிவில இல்ல, அட்மிஷன் க்ளோஸ்ட். ஓகேவா? சோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும், எனக்கு பிரான்ச் எங்க இருக்குன்றது தெரியல, இல்ல நான் வீட்லயே உட்காந்து நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஃபர்தர் ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்னு நீங்க கேட்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி கேட்கிற டீடைல்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிருங்க. எங்களோட டீம் உங்களை ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. சோ இன்னைக்கான கோட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு ஒரு நல்ல நாள்ல சோ எண்ணம் போல் வாழ்க்கை. உங்களுடைய கெட்டது எல்லாத்தையுமே இன்னைக்கே அந்த பட்டாசோட பட்டாசா கொளுத்தி முடிச்சிருங்க. நாளையில இருந்து ஒரு நியூ லைஃபா யாருக்கும் கெடுதல் நினைக்காம ஃப்ரெஷ் மைண்டா பாசிட்டிவ் வைபோட நீங்க பாட்டுக்கு வாங்க. ஓகேவா? உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையும் இருக்கும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷா நியூவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். ஓகேவா? சோ அதே மாதிரிதான் இருக்கவும் போகுது. சோ இன்னைக்கு வந்து இந்த ஸ்கீம்ஸ், கேசஸ், அதுக்கடுத்த ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் இல்லைங்க. ஓகேவா? ஒன்லி அமெண்ட்மெண்ட்ஸ் தான். ஓகேவா? அமெண்ட்மெண்ட்ஸ்ல குவாலிட்டியில என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த ஒரே வீடியோலயே உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். சோ மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. இன்னொன்னு, எனக்கு வந்து ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு இந்த பிளேஸ். இந்த நியூ பிளேஸ் எனக்கு கொஞ்சம் கன்ஜஸ்டடா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய பெஸ்ட் நான் கொடுத்துடுறேன். ஓகேவா? போயிடலாமா? கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாமா? ஓகே. தெரியுதா? எப்பயும் போல ஒரு ஜூம் பண்ணிடுறேன். தெரியுதா? ஓகே. என்ன கலர் எடுக்கலாம்? இப்ப ஏதாச்சும் ஒரு கலர் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. சரி, ஓகே. நான் எனக்கு பிடிச்ச கலரை இன்னைக்கு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ப்ளூ எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. என்னங்க ஒண்ணும் இல்ல, இந்த 33% அப்படின்னு சொல்லிட்டு லோக்சபால என்ன செஞ்சிருப்பாங்க, தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? பெண்களுக்கு ஒதுக்கப்படும் அப்படின்ற இடங்கள் ரிசர்வேஷன் சொல்லிட்டு. அதுதான் எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் கீழ் மக்களவை, மாநில சட்டமன்றங்கள் மற்றும் டெல்லி தேசிய தலைநகர் பிரதேசத்தின் சட்டமன்றத்தில் உள்ள மொத்த இடங்களில் 1/3 அதாவது 33% பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. எத்தனாவது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வைஸ்? சூப்பர். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஓகே. எத்தனாவது சட்ட திருத்தம் படி 33% அப்படின்றது ஆக்குனாங்க? சூப்பர். 106வது சட்ட திருத்தம் படி என்ன செஞ்சிருப்பாங்க, மக்களவை, மாநிலங்களவை. இங்க நம்மளுடைய தமிழகத்துல ரிசர்வேஷன் பார்த்தோம்னா 2016 பெண்களுக்காக 50% இடஒதுக்கீடு அப்படின்றத கொடுத்திருப்பாங்க. நான் கேக்குறது லோக்சபா மற்றும் என்ன ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்ஸ் அப்ப 33% அப்படின்னு சொல்லிட்டு எந்த அமெண்ட்மெண்ட் படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எந்த அமெண்ட்மெண்ட் படிங்க? சூப்பர். 106வது சட்ட திருத்தம் 2023 படிதான் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி பின்வரும் திருத்த சட்டங்களில் எது மினி அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது? ஒண்ணும் இல்ல, மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றோம்? ஏன்னா எக்கச்சக்கமான சட்ட திருத்தங்கள் அப்படின்றது இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல தான் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய பிரியாம்பிள் இது வரைக்கும் ஒரே ஒரு முறைதான் திருத்தப்பட்டிருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றதையும் ஃபர்ஸ்ட் எதுலதான் ஆட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 42வது சட்ட திருத்தத்தின் கீழே தான் ஆட் பண்ணிருப்பாங்க. சோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான அமெண்ட்மெண்ட்
இது கீழே எக்கச்சக்கமான அமெண்ட்மெண்ட் அப்படின்றது கொடுத்திருப்பாங்க. ஒரு மினி அரசியலமைப்பு அப்படின்ற மாதிரிதான் அது கீழேயும் இருக்கும். சோ அதனாலதான் என்ன சொல்றாங்க, இத மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றதையும் சொல்றாங்க. அதே மாதிரி பிரியாம்பிள் எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்கும்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு முறை மட்டும் தான் திருத்தப்பட்டிருக்கும். ஓகே, இந்த 44வது சட்ட திருத்தப்படி எதை ரிமூவ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 31 ரிமூவ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி 1901 கிளாஸ் எஃப் என்ன செஞ்சிருப்பாங்க, ரிமூவ் பண்ணிருப்பாங்க. இது ரெண்டுமே எதை பத்தி சொல்லும் பார்த்தோம்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி படிதான் வந்து சொல்லுவாங்க. இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணிட்டு 300A அப்படின்னு சொல்லிட்டு லீகல் ரைட் அப்படின்றது கொடுத்திருப்பாங்க பார்ட் 12 படி. ஓகேவா? சோ இதுக்காக இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி வைஸே வச்சு எக்கச்சக்கமான கேசஸ் அப்படின்றது நடந்திருக்கு. அது எல்லாமே நம்மளுடைய லைவ்லயே நான் சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், சங்கரி பிரசாத் வழக்கு. அந்த 9வது அட்டவணை அப்படின்றது கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நடந்த வழக்கு தான் என்னதுங்க, சங்கரி பிரசாத் வழக்கு. அதே மாதிரி இந்த 31வது சட்ட திருத்தத்தின் படி நம்முடைய பிரியாம்பிள் இட் இஸ் த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்ன வழக்கு எது அப்படின்னு பார்த்தோம்னா கேசவந்தனா பாரதி வழக்கு. அதுவும் எதை வச்சுதான், சொத்தை பத்தி தான். அதே மாதிரி இன்னொரு வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோலக்நாத் வழக்கு. அதுவும் என்னதுங்க, ரிசர்வேஷன் அந்த ப்ராப்பர்ட்டி வைஸ் தான் வந்திருக்கும். இது எல்லாமே இம்பார்ட்டன்டானது. சோ ஃபர்தர் கிளாஸஸ்ல இந்த கேசஸ் அப்படின்றது ரெகுலரா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு 6 கேஸ் அப்படின்றது முடிச்சிருக்கோம் இல்லையா? சோ ஃபர்தரா இன்னும் யாரெல்லாம் என்னுடைய லைவ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்க அப்படின்னா ரெகுலரா டைமிங் வந்து 12 o'clock 12:10 போல வந்துட்டு அதுல நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தனையும் உங்களுக்கான தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் ஓகேவா, டீடைலா உங்களுக்கு கொடுத்துருவேன். ஏன்னா நம்மளோட எக்ஸாம்ல ஸ்கீம்ஸ் அப்படின்றது எவ்வளவு இம்பார்ட்டன்டா மேஜர் ரோல் பண்ணுதுன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து கேசஸ் வந்து பார்ப்போம். அதுக்கடுத்து ரெகுலரா ஆர்டிகல் அப்படின்றது பார்ப்போம். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது பார்ப்போம். அதுக்கடுத்து டெய்லி ஒரு போர்ஷன் வந்து டெஸ்ட் கொடுப்பேன். இது எல்லாமே கலந்ததுதான் என் லைவ் செஷனா இருக்க போது. சோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஓகே, இது ரொம்ப டம்மி பாபான்ற மாதிரி தான் இந்த கொஸ்டின். என்னதுங்க, இந்தியாவில் எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் வாக்களிக்கும் வயது 21 ஆண்டுகளிலிருந்து 18 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனாவது சட்ட திட்டத்தின்படி அனைவரும் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் என்னதுங்க, யுனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ்ன்னு சொல்லுவோம். அது என்ன ஆர்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப லைவ்ல நீங்க சொல்லுங்க. நான் லைவ் வந்து பாப்பேன் யார் யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எத்தனாவது சட்ட திருத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா 61வது சட்ட திருத்தம் 1989. நெக்ஸ்ட் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் கீழ் டெல்லி தேசிய தலைநகர் பகுதியாக உருவாக்கப்பட்டது? டெல்லி தாங்க நம்மளுடைய நேஷனல் கேபிட்டல், நம்மளுடைய இந்தியாவுடைய கேபிட்டல் இது டெல்லி தான் அப்படின்னு சொன்ன சட்ட திருத்தம் அப்படின்றது எதுங்க? சூப்பர். எந்த சட்ட திருத்தத்தின் படி சொன்னாங்க? 69வது சட்ட திருத்தம் 1991 படிதான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் எந்த அரசியலமைப்பு திருத்தத்தில் மதச்சார்பற்ற சோசியலிசம் மற்றும் ஒருமைப்பாடு என்ற வார்த்தை அரசியலமைப்பு முகவுரையில் சேர்க்கப்பட்டது? ஓகேவா, the secular socialist integrity அப்படின்ற வார்த்தை, இந்த இன்டெகிரிட்டி அப்படின்றது எங்க இருந்து எடுத்தாங்க? பிரெஞ்சுல இருந்து எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இது நிறைய வாட்டி சொல்லிருக்கேன். இது ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் கொஸ்டின் கூட. இந்த இன்டெகிரிட்டி அப்படின்ற வார்த்தை வந்து லாஸ்ட் பேரா ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல பிரியாம்பிள்ல சேர்க்கப்பட்டிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் பேரால, லாஸ்டுக்கு முந்தின பேரால தான் இதை சேர்த்திருப்பாங்க. இதுதான் நம்மளுடைய பிரியாம்பிள் ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கும். அது எத்தனாவது சட்ட திருத்தம்? மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்ற 42வது சட்ட திருத்தத்தின் படிதான் திருத்திருப்பாங்க. இதுக்கப்புறமா பிரியாம்பிள்ல நீங்க கையாவே வைக்க கூடாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பெருபாரி யூனியன் உங்களுக்கு 1960 நடந்ததுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரியாம்பிள் வந்து அரசியலமைப்புல ஒரு பகுதி அல்ல அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்துதான் கேசவர்தனா பாரதி வழக்கு. அது ஆக்சுவலா வந்து நில சீரமைப்புக்காக நடந்த வழக்கு தான். கேசவர்தனா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 1973 நடந்த வழக்கு அது. அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பிரியாம்பிள் இட் இஸ் த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து கடைசி நடந்ததான் எல்ஐசி வழக்கு. எல்ஐசி வழக்குல என்ன சொல்லி முடிச்சிருப்பாங்க? பிரியாம்பிள் முகவுரை இஸ் த இன்டகிரேட்டட் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அதனால நீங்க அதுக்கடுத்து சட்ட திருத்தமே நீங்க அதை தொடவே கூடாது அப்படின்றத சொல்லி முடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் எந்த அரசியலமைப்பு திருத்தத்தில் இந்திய குடிமக்களுக்கு 10 அடிப்படை கடமைகள் அப்படின்றது சேர்க்கப்பட்டுச்சு? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 51A இருந்து ஆரம்பிக்கும். ஓகேவா? அந்த 51 வரைக்கும் எது வரைக்கும் சொல்லியிருப்பாங்க? டிபிஎஸ்பி 50-50ன்றது இதை செப்பரேட் பண்ணி கொடுத்துட்டு 51 அமைதின்ற மாதிரி முடிச்சிருவாங்க. அந்த 51ல ஏ அப்படின்னு வந்துட்டா எது வந்துடும்? நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்துடும். நம்மளுடைய இந்திய குடிமகனுக்கு என்னென்னலாம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு, நம்மளுடைய பப்ளிக் இதை பாதுகாக்கணும். அதே மாதிரி நம்ம கூட்டு கலாச்சாரம் மிகுந்த இதா இருக்கணும். பேரண்ட்ஸ்க்கு என்ன பொறுப்பு இருக்கு அப்படின்றத எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. இதுவும் எந்த சட்ட திருத்தத்தின் படிதான்? 42வது சட்ட திருத்தத்தின் படிதான் ஆட் பண்ணிருப்பாங்க. பார்ட் 4A ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி அரசியலமைப்பு திருத்தத்தில் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயது 60 வயதிலிருந்து 62 உயர்த்தப்பட்டது. அது எந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் படி?
சூப்பர். எந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ங்க? ஃபர்ஸ்ட் உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய வயது எவ்வளவு இருந்துச்சு? 60 தான். அது எவ்வளவா இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க? 62 இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. அது எந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்? 15th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் 1963 படி என்ன செஞ்சிருப்பாங்க? இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் மக்களவையில் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் இருந்து 5 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது? ஃபர்ஸ்ட் லோக்சபால மொத்தம் எத்தனை வருஷம் இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா 6 வருஷம். அதை என்னவா பண்ணிருப்பாங்க? இப்பெல்லாம் 5 வருஷம் தானே, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றது நடக்குது பாத்தீங்களா? அது எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் படி அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் 44வது சட்ட திருத்தத்தின் படிதான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சப்போஸ் நம்மளுடைய பாலிட்டியில கேட்டுட்டாங்க அப்படின்னா நமக்கு தெரியணும்ல, அதனாலதான். சூப்பருங்க, சூப்பர். இப்ப நான் சும்மா ஆக்டிங் தான் பண்றேன், இது ரெக்கார்டிங் தான். ஓகே, இதெல்லாம் உங்களை வந்து பூஸ்ட் அப் பண்றதுக்காக இந்த போன் பார்த்துட்டு இந்த லைவ் செக் பண்ற மாதிரியே பண்ணிட்டா ஓகே லைவ்ல இருப்போம் போல நம்ம அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும்ல, அதனாலதான். ஓகே, இந்த இந்திய அரசியலமைப்பு எந்த ஆண்டில் முதலாக திருத்தப்பட்டது? எப்பங்க? இதுலதான் என்னதுங்க முதலாக ரிசர்வேஷன் அப்படின்ற வார்த்தைய ஆட் பண்ணிருப்பாங்க. எந்த கேஸ்ல? ஒரு கேஸுக்கு அப்புறம் தான் அது வரைக்கும் என்னதுங்க தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசியை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய அரசியலமைப்புல எங்கேயுமே ரிசர்வேஷன் பத்தி எதையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்மளுடைய அரசியலமைப்பு 1950 வந்ததுக்கு அப்புறம் 1951லயே நடந்த வழக்கு தான் அது. எதுங்க? செண்பகம் துரைராஜன் வழக்கு. அதுல என்ன செஞ்சிருப்பாங்க? அவங்களுக்கு ரிசர்வேஷனை காரணம் காட்டி அவங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு மறுக்கப்பட்டிருக்கும். எது அப்படின்னு பார்த்தோம்னா 1927 அப்ப நாங்க கொண்டு வந்தோம்ல தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசி, அதை தான் நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொன்னனே சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? அதெல்லாம் இல்ல, சட்ட திருத்தம் பண்ணுங்க, அமெண்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க, என்ன பண்ணுங்க ரிசர்வேஷன் அப்படின்றத ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 15வது ஆர்டிகளும் 16வது ஆர்டிகளும் ரிசர்வேஷன் அப்படின்ற வார்த்தையை ஆட் பண்ணது எந்த கேஸ்? செண்பகம் துரைராஜன் கேஸ். எப்ப முதலாவது அமெண்ட்மெண்ட் அப்படின்றது நடந்திருக்கும் பார்த்தோம்னா 1951ல கொண்டு வந்த அடுத்த வருஷமே நடந்திருக்கும். நெக்ஸ்ட், எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் புதிய பிரிவு 334A சேர்க்கப்பட்டது? எதுலங்க? சூப்பர். எப்ப சேர்க்கப்பட்டிருக்கும்? 106வது கான்ஸ்டிடியூஷன் 2023 படி சேர்க்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி எந்த பிரிவின் விதிகள் கீழ் அரசியலமைப்பை திருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க? ஒண்ணு இல்ல, அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆர்டிகல் படி சொல்லுவாங்க? ஆர்டிகல் 368 படி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசியலமைப்பின் அதன் விதிகளை திருத்த நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் அப்படின்றது வழங்கப்பட்டுச்சு? எந்த பார்ட்ல? என்னதுங்க? ஆர்டிகல் கொடுத்துட்டாங்க. ஆர்டிகல் என்னன்னு படி நீங்க திருத்திக்கலாம். சூப்பர். 368 படி நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? எந்த ஒரு சட்டத்தையும் நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொன்னாங்க. அது எந்த பார்ட்ல இருக்குங்க? பார்ட் 2 அப்படின்றது நம்மளுடைய சிட்டிசன்ஷிப், பார்ட் 3 அப்படின்றது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பார்ட் 4 அப்படின்றது நம்மளுடைய டிபிஎஸ்பி. அப்ப எதுலதான் இருக்குன்னு பார்த்தோம்னா பார்ட் 20ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் 13, எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் அடிப்படை சுதந்திர உரிமை எண்ணிக்கை 7ல் இருந்து 6ஆக குறைக்கப்பட்டது? அததான் நான் சொன்னேன், மொத்தம் 2 இதை குறைச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மொத்தம் எத்தனை இருந்திருக்கும் பார்த்தோம்னா 7 இருந்திருக்கும். அந்த 7வதா எதுங்க? ரைட் டு ப்ராப்பர்ட்டி தான் இருந்திருக்கும். அது 2 இடத்துல நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எங்கங்க? 1901ல கிளாஸ் Fல சொல்லியிருப்பாங்க, அதே மாதிரி 31ல சொல்லியிருப்பாங்க. இந்த 1901லயும் மொத்தம் எத்தனை இருந்திருக்கும்னு பார்த்தோம்னா 7 இருந்திருக்கும். அது எவ்வளவா ரெடியூஸ் ஆயிருக்கும்? 6. இந்த 31யே தூக்கி விட்டுருப்பாங்க. ஆனா இதுக்கு கீழே 31A 31B எல்லாம் இருக்கு. பட் ஆனா அதெல்லாம் வேற ப்ராப்பர்ட்டி வைஸ் தான். அது வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் அப்படின்ற வார்த்தைய ஒரு சட்ட திருத்தத்தின் கொண்டு வந்து காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாங்க. ஒரு கேஸ்ல கூட பாத்துருப்போம். எந்த கேஸ்லங்க? கேசவந்தனா பாரதி வழக்குல தான் பாத்துருப்போம். ஓகேவா? இந்த 31யே தூக்கி இருப்பாங்க. இது ரெண்டுமே எதுலதான் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 44வது சட்ட திருத்தத்தின் மூலம் தான் இந்த இது நடந்திருக்கும். சூப்பர். நெக்ஸ்ட், எந்த அரசியலமைப்பு திருத்தத்தில் மக்களவை அதிகபட்ச உறுப்பினர்கள் 545ஆக நிர்ணயிக்கப்பட்டது? பிக்ஸ் பண்ணாங்க. எந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் படி? அதுக்கு முன்னாடி மக்களவையுடைய உறுப்பினர்கள் அப்படின்றது இந்த மக்களவை உறுப்பினருடைய எண்ணிக்கை எப்படிங்க கூடும் குறையும்? நம்மளுடைய பாப்புலேஷன் வைஸ் தான் கூடும் குறையும். இப்ப வேற பெரிய ஒரு கோளாறுலாம் வேற நடந்துச்சு. நம்மளுடைய தமிழகத்துல வந்து பாப்புலேஷன் குறைஞ்சதுனால அந்த மக்களவையுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து இங்க குறையுது. சோ நாங்க வந்து எங்களுக்கான திட்டங்கள் எதையுமே செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேஸ் எல்லாம் போட்டாங்க பாத்தீங்களா? அதுதான். ஓகே, எந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 31வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் 1973 படி தான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் அருணாச்சல் பிரதேசம் முழு மாநில அந்தஸ்து அப்படின்றது வழங்கப்பட்டுச்சு? எந்த அரசியலமைப்பு? 55வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் 1986 படிதான். அதே மாதிரி எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம்
அந்த போடோ, டோக்ரி, மைத்தாலி, சந்தாலி அப்படின்ற லாங்குவேஜஸ் அப்படின்றது அரசியலமைப்புல 8வது அட்டவணையில என்ன சொல்லியிருப்பாங்க, அபிஷியல் லாங்குவேஜஸ் சொல்லியிருப்பாங்க. ஓகே, மொத்தம் உங்களுக்கான கொஸ்டின், மொத்தம் அபிஷியல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எத்தனை அபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கு 8வது அட்டவணையின்படி? இந்த 8வது அட்டவணையில என்னென்ன லாங்குவேஜஸ் கொடுத்திருக்காங்களோ அந்த லாங்குவேஜஸ் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நாடாளுமன்றத்துல நம்ம பேசிக்கலாம். ஆனா பேசிக்கான லாங்குவேஜ் என்ன நாடாளுமன்றத்துல நம்ம பார்லிமெண்ட்ல பேசலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு ஹிந்தி பேசலாம், இல்ல இங்கிலீஷ் பேசலாம். அப்ப இந்த லாங்குவேஜஸ்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே பேசலாம். அக்கார்டிங் டு ஸ்பீக்கர் கிட்ட முன்னாடியே பெர்மிஷன் வாங்கி அதுக்கான டிரான்ஸ்லேட்டரையும் அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே நம்மளால எங்கங்க நாடாளுமன்றத்துல பேச முடியுமே தவிர எடுத்தனைலாம் பேச முடியாது. ஓகே, இது எல்லாமே எந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் படி ஆட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 92வது சட்ட திருத்தம் 2003 படி ஆட் பண்ணிருப்பாங்க. நம்மளுடைய ஜிஎஸ்டி சூப்பர். ஒரே வரி என்னங்க, ஒரு நாடு ஒரு வரி அப்படின்ற மாதிரி இருக்கிற எல்லா டாக்ஸையுமே என்ன செஞ்சிருப்பாங்க, கேன்சல் பண்ணிருப்பாங்க. இதுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டி என்ன கமிட்டி அதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, விஜய் கலெக்டர் கமிட்டி. சூப்பர். அது எத்தனாவது சட்ட திட்டத்தின் படி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இப்ப ஜிஎஸ்டி 2.0 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க, நவராத்திரி தினத்தை முன்னிட்டு. அது எப்ப இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 22ல இருந்து அந்த நியூ டைப் ஆஃப் த ஜிஎஸ்டி அப்படின்றத கொண்டு வந்தாங்க. மொத்தம் 5 வரிகள் அப்படின்றது விதிக்கப்பட்டிருக்கும். அதுல இருந்து என்ன செஞ்சிருப்பாங்க, வரிகளை நீக்கம் பண்ணிருப்பாங்க. இப்ப 3 வரி தான் சேர்த்திருப்பாங்க. இப்ப உங்களுக்கான கொஸ்டின், யார் யார் ஆன்சர் பண்றீங்களோ அவங்களுக்கு அடுத்து நான் லைவ் வரும்போது நான் சாக்லேட் வந்து நான் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு நான் வந்து தருவேன். ஓகேவா? ஓகே, இப்ப எத்தனை வகையான வரி அப்படின்றது கொடுத்திருக்காங்க. எல்லாத்துக்குமே இப்ப வரி எல்லாம் குறைச்சிருக்காங்க. ஓகே, அந்த ஜிஎஸ்டி அப்படின்றது இப்ப எத்தனை வகையான வரி, என்னென்ன இதுக்கு டைப்ஸ், அதாவது பர்சன்ட் வந்து நான் கேக்குறேன். 0 இருக்கா, 5 இருக்கா, 12 இருக்கா, 18 இருக்கா, 28 இருக்கா, என்னென்ன இருக்கு இப்ப? சூப்பர். எத்தனாவது சட்ட திருத்தத்தின்படி? 101வது சட்ட திருத்தம் 2006 படி ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி 3 டைப்ஸ் ஆஃப் பிரியும். சூப்பர், ஆன்சர் பண்ணிட்டு இருப்பீங்க நம்புறேன். ஓகே, 6 முதல் 16 வயது வரையிலான குழந்தைகள் இலவசமாக கட்டாயம் கல்வி வழங்க எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டது? மொத்தம் இந்த 6ல இருந்து 15 வயசு இருக்கிற குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 இடத்துல வரும். நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லயே வரும், நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லயே வரும், நம்மளுடைய டிபிஎஸ்பிலயே வரும். ஒன்னு 21A, இன்னொன்னு 45, இன்னொன்னு 51A. ஓகேவா? அந்த 21A அப்படின்றது 26ல இருந்து 14 வயசு இருக்கிற குழந்தைகள் கட்டாயம் கல்வி கற்கணும். அது அவங்களுடைய என்னதுங்க, தனிப்பட்ட என்னதுங்க உரிமை அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்து இந்த 45 ஆர்டிகல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா 6ல இருந்து 14 வயசு இருக்கிற குழந்தைகளுக்கு கட்டாயம் இலவசமாக கல்வி வழங்கணும். அது கவர்மெண்டோடைய டியூட்டி அப்படின்றத சொல்லும். இது என்னதுங்க, பேரண்ட்ஸ் உடைய கடமை. உங்களுடைய குழந்தைகளை நீங்க கட்டாயம் படிக்கதாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்றது எதுங்க? ஒரு நிமிஷம், ரெக்கார்ட் ஆகுதான்னு வேற பாத்துக்கிறேன். ரெக்கார்ட் ஆயிக்கிட்டு இருக்காப்ல. ஓகே, பேரண்ட்ஸ் உடைய கடமை அப்படின்றத சொல்லுவாங்க. இது வந்து எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 86வது சட்ட திருத்தம் 2002 படி சேர்க்கப்பட்டது. ஓகே, எந்த அரசியல் திருத்தத்தின் மூலம் இதர பிற்படுத்தப்பட்டோர் ஆணையருக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து அப்படின்றது வழங்கப்பட்டுச்சு? ஆனா 30 கொஸ்டின் நான் முடிச்சுட்டு தக்கன்னு ஒட்டிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். ஓகே, 19 எத்தனாவது சட்ட திருத்தத்தின் படி? 102வது சட்ட திருத்தத்தின் படி. சூப்பர். அதே மாதிரி எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் கோவா, டாமன் மற்றும் டயூ இந்திய ஒன்றியத்தில் சேர்க்கப்பட்டது? நம்ம எந்த ஒரு இதுல இருந்தும் நம்மளுடைய இந்தியாக்குள்ள என்ன செஞ்சுக்கலாம், பவுண்டரிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனா இந்தியால இருந்து எந்த பவுண்டரியுமே வெளியே தூக்கி போட முடியாது. ஓகேவா? அக்கார்டிங் டு ஆர்டிகல் 2 படி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஆடிங் த நியூ ஸ்டேட்ஸ் டு த டெரிட்டரிஸ் டு த இந்தியா. அதே மாதிரி ஆர்டிகல் 3 என்ன செய்வாங்க, இந்தியாக்குள்ள இருக்கிற எந்த ஒரு ஸ்டேட்ஸ்னாலும் பிரிக்கலாம், பேர் மாற்றம் பண்ணலாம், எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. இதுக்காக இத பிரிக்கணும்னே நடந்த கேஸ் தான் என்னதுங்க, அந்த பெருபாரி யூனியன் வழக்குன்றத சொல்லுவாங்க. மேம் என்ன சொல்றீங்க, பெருவாரின்றது என்னது நீங்க சொன்னீங்க, பிரியாம்பிள் சம்பந்தப்பட்டது தானே சொன்னீங்க, அது எப்படி ஏதோ டெரிட்டரிஸ் எல்லாம் இப்ப சொல்றீங்க அப்படின்னா எல்லாரும் 1947 இந்த கதை ஆல்ரெடி என் லைவ்ல சொல்லியிருக்கேன். புதுசா கவனிக்கிறவங்க கவனிச்சுக்கோங்க. ஓகே, 1947 இந்த பவுண்டரிஸ பிடிக்கணும்னு சொல்லிட்டு ராட்க்ளிஃப் அப்படின்றவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க, ஒரு பொறுப்பு அப்படின்றது கொடுத்தாங்க. அந்த மனுஷன் என்ன செஞ்சுட்டாப்ல, வெஸ்ட் பெங்கால்ல இருக்க இந்த பெருவாரி அப்படின்ற இடத்த மென்ஷனும் பண்ணல, எதையுமே செய்யல, விட்டுட்டாப்ல. அதுக்கடுத்து 52ல பாகிஸ்தான் பாத்துட்டாங்க, என்னடா இந்த இடத்த யார் இந்தியாவுக்கு சொந்தமா பாகிஸ்தானுக்கு சொந்தமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு பிரச்சனை அப்படின்றது ஸ்டார்ட் ஆச்சு. அதன்படி 58ல என்ன கொண்டு வந்தாங்க, நேரு நூன் ஒப்பந்தம் அப்படின்றத கொண்டு வந்து இந்த உனக்கு பாதி
பாதி பெர்பாரி வச்சுக்கோ, எனக்கு பாதி நான் பெர்பாரியை வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா கடைசி என்னாச்சு, வெஸ்ட் பெங்கால ரூல் பண்ணிட்டு இருக்கிறது கம்யூனிஸ்ட். அவனுக்கு வந்துச்சுக்கோ, அது எப்படி நாங்க ரூல்ல இருக்கிறப்ப நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் தாக்கல் பண்றாங்க. அவங்க சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாக்குள்ள இருக்கிற எந்த ஒரு பவுண்டரிஸ் அப்படின்னாலும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பிரிச்சுக்கலாம். ஆனா இந்தியாக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்டேட்டை எடுத்து நம்முடைய ஃபாரின் பவுண்டரிக்கு நீங்க என்ன செஞ்ச முடியாது, அப்படிலாம் கொடுக்க முடியாது. அது நம்மளுடைய அரசியலமைப்பிலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதுதான் அதுதான் இந்த பெருபாரி யூனியன் வழக்கு. இங்க நம்முடைய கவர்மெண்ட் சைடு இருந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, இறையாண்மை அப்படின்ற வார்த்தை இருக்கு அல்லவா, இந்த இறையாண்மை அப்படின்ற வார்த்தையை நாங்க யூஸ் பண்ணிதான் நம்மளுடைய பிரியாம்பல் இட் இஸ் a பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தானே அப்படின்னு ஒரு கேள்வி சுப்ரீம் கோர்ட் கிட்ட கேட்டிருப்பாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, அப்படிலாம் இல்லைங்க, பிரியாம்பல் இட் இஸ் நாட் a பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. அதனால அது பிரியாம்பல் சம்பந்தப்பட்ட வழக்கு. ஓகே, கோவா டையூ அண்ட் டேமனை எந்த இதன் படி சேர்த்திருப்பாங்க, 20வது. சூப்பர். எத்தனாவது, 12வது சட்ட திருத்தத்தின்படி என்ன செஞ்சிருப்பாங்க, ஆட் பண்ணிருப்பாங்க. லாஸ்ட் நான் 9 கொஸ்டின், அவ்வளவுதான், முடிச்சு நீங்களும் கிளம்பலாம் நானும் கிளம்பலாம். ஓகே, இந்திய அரசியலமைப்பு திருத்துவதற்கு முயற்சி எங்கு தொடங்கலாம், எங்கெங்க ஸ்டார்ட் பண்ணலாம்? ஒண்ணு லோக்சபால ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்ல ராஜ்யசபால ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்ல ஃப்ரம் எனி ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணலாமா? அரசியலமைப்பு திருத்தணும் முடிவு பண்ணிட்டா எந்த ஹவுசஸ்லனாலும் அதை இனிஷியேட் அப்படின்றத பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி அரசியலமைப்பு 9வது அட்டவணை யாரால் திருத்தப்பட்டது? இந்த 9வது அட்டவணை அப்படின்றது ரொம்ப சர்ச்சைக்குரிய அட்டவணை. ஓகேவா? இந்த 9வது அட்டவணை கீழே என்ன கொண்டு வந்துட்டாலுமே அது நீதிமன்றத்தால கேள்வி கேட்க முடியாது. அதன்படிதான் 31A, B அப்படின்ற ஆர்டிகல் எல்லாத்தையுமே நேரு அவர்கள் அப்பவே யோசிச்சு ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? நம்மளோட ஜெயலலிதா அம்மாவும் எதை எங்க தூக்கி 9வது அட்டவணையில தூக்கி போட்டிருப்பாங்க, யாருமே கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த 9வது அட்டவணை அப்படின்னு சொல்லிட்டு எதுல கொடுத்திருப்பாங்க, முதலாவது சட்ட திருத்தம் 1951 நடந்த கேஸ்ல தான் கொடுத்திருப்பாங்க. அந்த 8 கொஸ்டின், அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட், சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஒரு கட்சி உறுப்பினர்களின் கட்சி தாவுதலுக்கு எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் தடை விதிக்கப்பட்டுள்ளது? ஓகே, கட்சி தாவல்னா ஒண்ணும் இல்ல, இப்ப ஏதாச்சும் ஒரு கட்சி ஜெயிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்சியில இருந்து உடனே என்ன செஞ்சிருவாங்க, நான் இந்த கட்சிக்கு மாறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுவாங்க. அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி நீங்க மாறினீங்க அப்படின்னா நீங்க கட்சி உறுப்பினர் பதவியில இருந்து நீக்கப்படுவீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுதான் எந்த சட்ட திருத்தத்தின் மூலமா அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே, எந்த சட்ட கட்டாக கூடாது, என்னை நொறுக்கிடுவாங்க. ஓகே, எந்த சட்ட திருத்தத்தின் மூலமா? சூப்பர். என்ன அதுங்க 52வது சட்ட திருத்தம் 1985 வயசு என்ன சொல்லியிருப்பாங்க, கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்றது விதிக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட், எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் மக்களவையின் அதிகபட்ச உறுப்பினருடைய எண்ணிக்கை 520ஆக நிர்ணயிக்கப்பட்டது? இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம், மக்களவையோட அதிகபட்ச உறுப்பினரோட எண்ணிக்கை வந்து 545ஆக வந்து டிட்டர்மைன் பண்ணிருப்பாங்க. இது 520. 520 எப்ப சொன்னாங்க? சூப்பர். எத்தனாவது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் படி? 7வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் படி சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் அண்ட் 5 கொஸ்டின்ஸ். ஒண்ணு இல்ல, சொத்து உரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது 7 இருந்திருக்கும், 6ஆ மாறி இருக்கும். அதுதான் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது, லீகல் ரைட் அப்படின்றது கொடுத்திருப்பாங்க. 300A பார்ட் 12க்கு மாற்றப்பட்டிருக்கும். எத்தனாவது சட்ட திருத்தம்ங்க? 44வது சட்ட திருத்தம். இந்த 44வது சட்ட திருத்தம் படி நான் இன்னொன்னு சொல்லியிருந்தேன். என்ன செஞ்சாங்க இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். என்னன்றதை இப்ப நீங்க சொல்றீங்க. ஓகேவா? இந்த 25 கொஸ்டின்குள்ளதான் நான் சொன்னேன். கவனிச்சிருந்தீங்கன்னா சொல்லலாம். யார் யார் சொல்றீங்கன்னு பாக்குறேன். கரெக்டா சொல்றவங்களுக்கு நானே வந்து அப்ரிஷியேட் பண்றேன். லைவ்ல நான் இருப்பேன் இப்ப. ஓகேவா? ஓகே, எந்த அரசியலமைப்பு திருத்தத்தில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து அப்படின்றது வழங்கப்பட்டுச்சு? பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேரு வந்து ஒரு கமிட்டி அப்படின்றத ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அந்த கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணி இது வந்து ஒரு அந்த இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து வண்டி நிறைய யானைகள் அனுப்புறேன், யானைகள் எதுவுமே கிராமத்துக்கு போய் சேர மாட்டேங்குது, வண்டிகள் மட்டும் தான் போகுது, அது கொஞ்சம் ஆராய்ங்களே அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க போய் பார்த்துட்டு 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து என்ன செஞ்சிருப்பாங்க, 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையெல்லாம் இங்க கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அங்கங்க ஒவ்வொரு சில இடத்துல 4 அடுக்கு பஞ்சாயத்து முறையெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. பல்வான் மேத்ரா கமிட்டி வந்திருப்பாங்க, அசோக் மேத்தா கமிட்டி வந்திருப்பாங்க, அதுக்கு GVK ராவ் கமிட்டி வந்திருப்பாங்க, துங்கன் கமிட்டி வந்திருப்பாங்க, காட்கில் கமிட்டி வந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து கடைசியா வந்தவங்க தான் LM சிங்வி கமிட்டி. அந்த கமிட்டியோட பரிந்துரையின்படிதான் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றத
73வது சட்ட திருத்தம். அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜ், அதே மாதிரி முனிசிபாலிட்டி அப்படின்றது 74வது சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வந்து பார்ட் 9லயும் பார்ட் 9B-லயும் வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி எத்தனாவது அட்டவணைன்னு பார்த்தோம்னா ஷெட்யூல் 11ல கொண்டு போய் பஞ்சாயத்து ராஜ் வச்சு இதுதான் பஞ்சாயத்து ராஜ். பஞ்சாயத்து ராஜுக்கு ஏதாச்சும் ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா அது யார் பண்ணுவாங்க? ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் பண்ணுவாங்களா, சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டோம்னா நம்மளோட ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர் யாரு? அர்ச்சனா பட்நாயக். அவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். அதுக்கான பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் என்ன ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தோம்னா 243ல இருந்து 243 வரைக்கும். ஓகேவா? இது எல்லாமே அவங்களுக்கான எலெக்ஷன், அவங்களுக்கான டியூட்டிஸ், அவங்களுக்கான பதவி ஏற்பு, சப்போஸ் எல்லாமே ப்ரொசீஜர் எல்லாமே கொண்டு வந்துருவாங்க. இது எத்தனாவது சட்ட திருத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா 73வது சட்ட திருத்தம் 1992 படி கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட், எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் பாராளுமன்றத்தால் திருத்தம் செய்வது மூலம் அடிப்படை கடமை மாற்ற முடியாது, அதாவது கட்டமைப்புனா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனா மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. மொத்தம் எத்தனை வழக்குங்க? எக்கச்சக்கமான வழக்கு இருக்கு. ஓகேவா? அதான் சொல்லினேன், பிரியாம்பிள்காகவே 3 வழக்கு அப்படின்றது கொடுத்திருப்பாங்க. நில சீர்திருத்தத்துக்காக எக்கச்சக்கமான வழக்கு, அதே மாதிரி ரிசர்வேஷனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழக்குகள் இனிமே நம்மளுடைய லைவ்ல நம்ம பார்க்க தான் போறோம். அதுக்கான தீர்ப்பு என்ன கொடுத்தாங்கன்றதையும் பார்க்க தான் போறோம். ஓகே, இதுக்கு என்ன கேசவந்தனா பாரதி வழக்குல சொன்னாங்களா? கேசவந்தனா பாரதி வழக்கு அப்படின்றது யாருக்கும் நடந்துச்சு? கேசவந்தனாவுக்கும் ஸ்டேட் ஆஃப் கேரளாவுக்கும் நடந்த வழக்கு தான் அது. ஓகேவா? அவங்க ஒரு அமைப்புன்றது அறக்கட்டளை மாதிரி வச்சு நடத்திருப்பாங்க. அவங்க கிட்ட நிறைய சொத்து இருக்கு. நாங்க கேரளா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் அப்படின்றத நாங்க கொண்டு வந்துட்டோம். 1969, 71 படி நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய லேண்ட எங்க கிட்ட கொடுத்துடணும்னு சொல்லிட்டு கேரளா கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதே சமயம் நம்மளுடைய பாராளுமன்றத்தில் என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தோம்னா 24வது சட்ட திருத்தம், 25வது சட்ட திருத்தம், 29வது சட்ட திருத்தம் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. இதுலதான் இந்த 31A 31B எல்லாம் ஆட் பண்ணி என்ன செஞ்சிருப்பாங்க? அந்த அமௌண்ட் அப்படின்ற வார்த்தை இந்த 31A B அப்படிலாம் 9வது அட்டவணைக்கு கீழேயே கொண்டு வந்திருப்பாங்க. 9வது அட்டவணைக்கு கீழே கொண்டு வந்ததை அதுல இருக்கிற பெயரை மட்டும் என்ன செஞ்சிருப்பாங்க? திருத்தம் அப்படின்றது பண்ணிருப்பாங்க. அமௌண்ட் அப்படின்ற வார்த்தையை காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்ட திருத்தத்துல எல்லாம் மாத்திருப்பாங்க. சோ என்ன செஞ்சிருப்பாங்க? நம்மளுடைய பாராளுமன்றத்தால சட்டத்தை திருத்த முடியும். ஓகேவா? அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமே தவிர அதோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர்ல கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. ஓகே, அதுதான் எந்த வழக்குன்னு பார்த்தோம்னா கேசவந்தனா பாரதி வழக்கு. அப்ப இந்த மேனகா காந்தி வழக்குன்னு சொல்றாங்களே, அது என்ன வழக்கு மேம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்ல. மேனகா காந்தி வழக்குன்றது இந்திரா காந்தியோடைய மருமகள் தான் யாருங்க? மேனகா காந்தி. 2வது மகன் ராகுல் காந்தியா மேம் அப்படிலாம் கேட்க கூடாது. சஞ்சய் காந்தி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வைஃப். இந்த அம்மாக்கு 71ல பாஸ்போர்ட் அப்படின்றது கொடுத்திருப்பாங்க. இந்த மேனகா காந்தி வழக்கு இல்ல அப்படின்னா பாஸ்போர்ட் கேஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? பாஸ்போர்ட் கேஸ்ன்னு சொல்லலாம். இதுல என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அம்மாக்கு 71ல பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு 77ல உங்களுடைய பாஸ்போர்ட் திருப்பி கொடுங்க, எங்க கிட்ட சப்மிட் பண்ணிருங்க, நீங்க எந்த ஒரு நாட்டுக்குமே பயணம் செய்யக்கூடாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த அம்மாக்கு கோவம் என்ன அது எப்படி என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்குல்ல, நான் எங்கனாலும் பயணம் செய்யலாம், எங்கனாலும் போய் தொழில் தொடங்கலாம் இருக்குல்ல, நீங்க எப்படி என்னை பார்த்து கேள்வி கேட்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா எங்க போயிட்டாங்க? நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம ஸ்ட்ரைட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். சோ சுப்ரீம் கோர்ட்ல போய் வழக்கு தாக்கல் பண்ணாங்க. அப்ப யாருக்கு சாதகமா கேஸ் அப்படின்றது கொடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா மேனகா காந்தி அவர்களுக்கு சாதகமா தான் கேஸ் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கும். நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்குங்க, நீங்க தாராளமா நீங்க என்ன செஞ்சுக்கலாம், எந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ்க்குனாலும் நீங்க போய்க்கலாம் அப்படின்றத சொல்லி இருப்பாங்க. ஓகே டன். இந்த லாஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் தான். இங்க சுத்தி சரௌண்டிங்ஸ் எனக்கு சரியில்லை, என்னை வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணாம வேற நான் எடுக்கணும்ல. சோ என்னை திசை மாத்துறாங்க. நம்ம மாறுவோமா? நம்ம மாற மாட்டோம். இதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் ஆகணும். அதுதான் எனக்கு உச்சக்கட்ட ஒரு பதற்றமாக உள்ள இருக்கு. ஓகே, பிரிவு 352 ஒண்ணு இல்ல. ஆர்டிகல் 352 கீழ் அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் முழு நாட்டில் அல்லது நாட்டின் சில பகுதிகளை அவசர நிலையை அமல்படுத்த முடியும். அது எத்தனாவது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் படி? 28. சூப்பர். எதுக்கு படி கொண்டு வந்தாங்க? 42வது சட்ட திருத்தத்தின் மூலமா தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் மேகாலயா மாநிலம் அசாமில் இருந்து பிரிக்கப்பட்டது? அதான் சொன்னேன், நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு ஸ்டேட்னாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? பிரிச்சுக்கலாம். இப்ப ஆந்திரா, ஹைதராபாத் எல்லாம் பிரிச்சாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி மேகாலயா மாநிலம் அசாமில் இருந்து எப்ப பிரிக்கப்பட்டது? 29. எத்தனாவது சட்ட திருத்தம்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சட்ட திருத்தம். 22வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் 1969 படி. நெக்ஸ்ட், எந்த அரசியலமைப்பு திருத்தத்தில் 2026 வரை மக்களவை மற்றும் சட்டமன்றங்களில் உள்ள இடங்களின் எண்ணிக்கையை மாற்றமும் இருக்காது அப்படின்றத சொன்னாங்க. அதனாலதான், ஏன்னா அடுத்த வருஷம் நமக்கு என்னதுங்க, இங்க சட்டசபை தேர்தல் அப்படின்றது வரப்போகுது. அப்ப என்ன செய்ய போறாங்க? அங்க ஒரு திருப்பி பாப்புலேஷன் அடிப்படையில
என்ன செய்ய போறாங்க, மக்கள் வேலையும் அந்த கணக்கெடுப்பு அப்படின்றத எடுத்து எவ்வளவு சீட் அலோகேட் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்க போறாங்க. நம்ம தமிழ்நாடு, கேரளா எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, பாப்புலேஷனை குறைச்சிட்டாங்க. இந்த ஆந்திரா அவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்திலையும் அவங்களுக்கு எல்லாம் சீட் எக்ஸ்ட்ரா வரும், நமக்கு கம்மியா வரும். 8 சீட் குறையுதுன்னு சொல்லிட்டு தான் இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் போச்சு. ஓகே, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைவ் முடிஞ்சிடும். இப்ப நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்றீங்க. ஓகேவா? கமெண்ட் பாக்ஸ்ல யாரெல்லாம் ஆன்சர் பண்றீங்கன்றத நான் செக் பண்றேன். இதுக்கு என்ன ஆன்சர்ன்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அவ்வளவுதான், இந்த லைவ் முடிஞ்சு. மொத்தம் எவ்வளவு நேரங்க எடுத்திருக்கேன், எக்ஸ்ட்ரா கதை நிறைய சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த கேசஸ் சம்பந்தமா. ஆனா ரெகுலரா பாத்துக்கிட்டு இருக்கோம்ல, சோ புதுசா ஃபாலோ பண்ணாதவங்க இனிமே வாட்ச் எனக்கு ஃபாலோ பண்ணணும்ல, அதனாலதான். ஓகே, 30 நிமிஷம், அரை மணி நேரம், தட்ஸ் இட், முடிஞ்சு. ஓகே, டன், அவ்வளவுதான், முடிஞ்சு. இதுக்கு ஆன்சர் என்னன்றதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. லைவ்ல சொல்லக்கூடாது, இந்த லைவ் இப்ப முடிஞ்சிடும். கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ ரொம்ப சேஃபா கிராக்கர்ஸ் எல்லாமே வெடிங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த தீபாவளியோட இந்த ரிலாக்ஸேஷன் டைம் கொஞ்சம் முடிச்சுட்டு கொஞ்சம் லைவ் பக்கம் வாங்க. திருப்பி சீரியஸா படிக்க ஆரம்பிப்போம். 1 மார்க் 2 மார்க்ல முடிஞ்சு ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமா யோசிச்சுட்டு இருக்கேன், அப்படிலாம் எனக்கு வேணாம. சோ தைரியமா வாங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னோட எஃபோர்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ரெகுலரா குயிஸ் அப்படின்றது கண்டக்ட் பண்ணிடுவேன். நான் என்ன கொடுக்குறேனோ அது எல்லாமே உங்களுக்கும், நீங்களும் படிங்க, வச்சுக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லிடுவேன். சோ மறக்காம நம்மளுடைய லைவ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு மறக்காம நம்மளுடைய சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா அண்ட் பை பை. விஷ் ஹாப்பி தீபாவளி ஒன்ஸ் அகைன். உங்களுக்கும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நான் சொன்னதை மறக்காம சொல்லிருங்க. ஓகே, டாடா அண்ட் பை பைங்க.